Hi friends, welcome back to Jayam Ideas. நம்ம சேனலில் ராபிட் டைம். இந்த வீடியோவில் நம்ம முயல்களை ஒரே கூட்டில் வச்சு வளர்க்கலாமான்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். முயல் வளர்ப்பு பற்றிய நிறைய சந்தேகங்களுக்கு நம்ம சேனலில் பல வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டே வரோம். அந்த வகையில் நம்ம சேனலில் உள்ள நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் முயல்களை நம்ம ஒரே கேஜில் 2 இல்லை 3 முயல் சேர்த்து போட்டு வளர்க்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு டவுட் கேட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி டவுட்ஸோடு உள்ளவங்களுக்கான ஸ்பெஷலான வீடியோ தான் இது. இந்த வீடியோவில் முயல்களை நம்ம மேலாக இருக்கட்டும் ஃபீமேலாக இருக்கட்டும் இல்லை 2 மேலாக இருக்கட்டும் இல்லை 2 ஃபீமேலாக இருக்கட்டும் ஒரே கேஜில் சேர்த்து வச்சு வளர்க்கலாமா, அப்படி வளர்த்தா அதில் என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும்ன்றதை பற்றி நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முதல் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்படின்னா தான் என்னோட நெக்ஸ்ட் வீடியோஸ் உங்களை வந்து சேரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். முதல்ல நம்ம ஒரே கூட்டுக்குள்ளே இடத்துக்கேற்ப 2 இல்லை 3 முயல்களை ஒரேதாக வச்சு வளர்க்க முடியுமான்றதுக்கான பதிலை பார்ப்போம். ஒரே கூட்டுக்குள்ளே நம்ம 2 இல்லை 3 முயல்களை வளர்க்க முடியும், ஆனால் அது அதோட சினை பருவத்தை அடையிற வரையும் தான். ஒரே கூட்டுக்குள்ளே நம்ம போட்டிருக்கக்கூடியது 2 ஆண் முயலாக இருந்தாலும் சரி, இல்லை 2 பெண் முயலாக இருந்தாலும் சரி, இல்லை 1 ஆண் 1 பெண் முயலாக இருந்தாலும் சரி, அது எப்போ அதோட ப்ரீடிங் ஸ்டேஜை க்ராஸ் பண்ணுதோ அந்த டைமிங்கில் முயல்கள் ஒன்றுக்கு ஒன்று சண்டையிட ஆரம்பிச்சிடும். இதனால் முயல் குட்டிகளை நம்ம ஒரே கூட்டில் போட்டு வளர்த்தாலும் கரெக்டாக ஒரு 4லேருந்து 6 மாதத்துக்குள்ளே ஒரு குட்டியும் தனித்தனி கூட்டில் பிரித்து வளர்க்குறது ரொம்பவே நல்லது. அடுத்ததாக எதனால் நம்ம ஒரு முயலுக்கும் தனியாக ஒரு கூண்டில் போட்டு வளர்க்குறது ரொம்ப பெஸ்ட்டுன்றதை பற்றி பார்க்கலாம். நார்மலாக முயல்களுக்கு 2க்கு 2 அளவுக்குள்ளே கூடு கண்டிப்பாக தேவை. அந்த அளவுக்கு இடம் இருந்தால் மட்டும்தான் முயல்கள் வந்து நல்லபடியாக ப்ரீடாகி அதுவும் நல்ல ஆரோக்கியத்தோடு வளரும். அதே சமயத்தில் ஒரு முயலுக்கு இந்த 2க்கு 2 அளவு உள்ள இடம் இருந்தால் மட்டும்தான் முயல் குட்டிக்கிட்டு இருக்கக்கூடிய நேரத்தில் தன்னோட குட்டிகளை அதோட காலில் பட்டு மிதிக்காத அளவுக்கு பார்த்து பக்குவமாக நடந்துக்கும். அதே சமயத்தில் நம்ம தனித்தனி கூட்டில் வச்சு முயல்களை வளர்த்தால் கூட ஆண் முயலும் பெண் முயலும் பக்கத்தில் இருக்காத அளவுக்கு நம்ம பார்த்து மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. எதனால் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, பொதுவாக ஆண் முயல் வந்து பெண் முயலுக்கு அருகிலே இருந்துட்டு அதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் ஆண் முயல் வந்து ப்ரீடிங்க்கு சரியான சூட்டபிளாக இல்லாமல் போகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. அதே சமயத்தில் பெண் முயல் வந்து ஆண் முயல் பக்கத்திலே இருந்து அதை பார்த்துட்டே இருக்கக்கூடிய சமயத்தில் தான் கர்ப்பமாக இருக்கிறதாக நினச்சி பொய் கர்ப்பமாகிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குது. ஸோ நம்ம ஆண் முயலும் பெண் முயலும் சரியாக பார்த்துக்க முடியாத அளவுக்கு கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணி 2யுமே வச்சு மெயின்டைன் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அதே சமயத்தில் ஒரு சிலர் ஆண் முயல் அதோட கேஜில் குட்டிகளை இட்டு மெயின்டைன் பண்ண போகிறது கிடையாது. ஸோ அதனால் ஆண் முயலுக்குரிய கேஜை வந்து நம்ம சின்ன கேஜாக போட்டு மெயின்டைன் பண்ணலாமா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டவுட்ஸ் கேட்டிருந்தீங்க. ஆனால் ஆண் முயலுக்கு நம்ம கண்டிப்பான முறையில் அந்த 2க்கு 2 அளவுக்குள்ள கேஜ் ஒன்று நம்ம செட் பண்ணியே தான் ஆகணும். இது எதனாலன்னு கேட்டால், நார்மலாகவே நம்ம மேட்டிங்க்கு யூஸ் பண்ணையில் ஃபீமேல் கேஜை வந்து நம்ம மேட்டிங்க்கு யூஸ் பண்ண மாட்டோம். ஃபீமேலில் தான் வந்து புதுசாக வந்து மேலே இருக்கக்கூடிய கேஜில் போய் நம்ம போடுவோம். ஸோ அந்த டைமிங்கில் கண்டிப்பான முறையில் ஆண் முயலுக்கு 2க்கு 2 அளவுக்குள்ள கேஜ் இருந்தால் மட்டும்தான் அந்த 2 முயல்களும் சண்டையிட்டுக்காமல் கரெக்டாக நம்மளுக்கு ப்ரீடிங் ஆகும். சமயத்தில் ஆண் முயலாக இருந்தாலும் பெண் முயலாக இருந்தாலும் அதோட கூடு கண்டிப்பான முறையில் ஒரு 1.5 அடி அளவுக்காவது உயரம் இருக்கணும். அந்த அளவுக்கு உயரம் இருந்தால் மட்டும்தான் முயல் வந்து எந்திரிச்சு அது கூட்டில் நின்று நல்லா எக்கி பார்க்கக்கூடிய நேரத்தில் அதுக்கு சரியாக வந்து அளவு பத்தும். அந்த அளவுக்கு ஹைட் இருந்தால் மட்டும்தான் முயலும் நல்லா ஆரோக்கியமாக இருக்கும். இப்போ முயல்களை நம்ம எப்படி வளர்க்கலாம்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு நல்ல ஐடியா கிடச்சிருக்கும். உங்களுக்கு இது சம்மந்தமாக வேறு ஏதாவது டவுட்ஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் தாராளமாக அதே எனக்கு கமெண்ட் பாக்ஸில் போடலாம். மீண்டும் ஒரு நல்ல பதிவோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.